ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடையை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் சிறு தாளம் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே. சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் என்பது வாக்குப்பலித பாவகம், தனகாரகன், அதாவது தனபாவகம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறோம். அப்போது ஒரு ஜாதகனுக்கு வாக்கு பலிதம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இரண்டாம் பாவகம் சிறப்பானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஊமையாக பிறக்கும் ஜாதகம், ஊமையாக இருக்கும் ஜாதகர் அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே கிரகநிலைகள் எப்படி இருந்தால் அந்த ஜாதகன் பிறக்கும் போதே ஊமையாக பிறக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தால் நாம் அதை புரிஞ்சிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதாவது இரண்டாம் வீட்டதிபதியும் புதன் பகவானும் இரண்டு கிரகங்களும் இணைந்து லக்னத்திற்கு 6ஆம் வீட்டிலே இருக்குமேயானால் அந்த ஜாதகனால் வாய் பேச இயலாமல் முடியாமல் பிறக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது அப்படியே ஏற்றுக்க முடியுமான்னா ஜாதகத்தை பார்த்தா தான் உண்மை நிலவரங்கள் புரியும். ஆனால் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், வாய் பேச முடியாமல் இருக்கும் ஜாதகம் இப்படி தான் இருக்கும் அப்படி ஒரு கணிப்பு. அப்போது லக்னாதிபதி, இரண்டாம் வீட்டதிபதி, 3ஆம் வீட்டதிபதி, இந்த 3 பேரும் ஒருவருடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாங்கன்னா, சுபத்தன்மை அடையாமல் கெட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகம் வாய் பேச முடியாமல் ஊமையாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தானாதியோடு குலவிய புதனும் கூடி உடன்படா 6ஆம் தானத்து புற்றிடில் ஊமையாகும். இடும்புரு 3ஆம் ஆதி லக்கின ததிவந்தானம் திடமர கூடில் ஊமை ஆகி திரிவானேதானே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மிக சிறப்பாக கூறியுள்ளது. அதே போல லக்னாதிபதி, 2ஆம் வீட்டதிபதி, 3ஆம் வீட்டதிபதி கெட்டு போயிருந்தாலும் இந்த கிரகங்களில் அவருடைய ஜாதகத்திலே எந்த உறவினரை குறிக்கிறதோ, உறவினர் கூட சொல்லலாம், எந்த உறவினரை குறிக்கின்றதோ அந்த உறவினருக்கு வாய் பேச முடியாமல் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது வாக்கு தானாதியோடு புதனும் சேர்ந்து வரும் ஜென்மம் 3ஆரில் மறுவில் ஊமை ஆக்கும் அவருடன் எந்த தானத்தாதி எவரெவர் தம் காரகராகிலும் வந்துற்றால் ஊக்கமர அவரவரும் ஊமையாவார். உற்றவர் தம்பதியாகில் உச்சமாகில் வாக்கு ஊனம் அறமொழியாம் கண்டேர். கண்டும் வனமுறு முக்கணியுமென வழுத்துமாதே. இந்த முறையிலே இந்த பாடலும் மிக சிறப்பாக இந்த 2ஆம் பாவகத்தை, அதாவது ஊமையாக பிறக்கும் ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னொரு ஜாதகம் என்ன சொல்லுது? லக்னாதிபதியும் சுக்கிரனும் இணைந்து 6, 8, 12ஆம் இடங்களிலே நின்றிருந்தால் அந்த ஜாதகனும் வாய் பேச முடியாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. கூறிய லக்னாதி சுக்கிரன்
கூடி 6 8 ஏறிய வியத்தில் நிற்க ஊமையாம். 2ஆம் ஆதி பேருடன் அவரைக் கூடில் ஊமையாய் பின் மற்றோரும் சீரிடாதவரைக் கூடில் ஊமையாய் திரிவான் மாதே. இந்த பாடலும் மிக சிறப்பாக அந்த 2ஆம் பாவகத்தை பற்றிய, அந்த வாக்குஸ்தானத்தை பற்றிய அந்த பேச்சு ஒரு ஜாதகனுக்கு வருகிறதா இல்லையா என்பதை நாம் மிக சிறப்பாக தெரிந்து கொள்ளலாம், புரிந்தும் கொள்ளலாம். வணக்கம்.